ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முழுமையான தமிழக அரசினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கிறதா, பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, இது ஒரு தேர்தல் ஆண்டுக்கான பட்ஜெட் மாதிரி கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு தொலைநோக்கு பட்ஜெட்டாக வந்திருக்கிறதா, நிறைய கேள்விகள் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ திரு கலைராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அதே போல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் சார்பில் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், அதே போல விசிகாவின் சார்பில் திரு சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்களும் இணைகின்றார்கள். பாஜகவின் சார்பில் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலான்னு, ஒரு தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் நிறைய இலவசங்களை அறிவிப்புகளை அள்ளி இறைத்திருக்க முடியும். ஒரு பட்ஜெட்டில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குறேன், இவ்வளோ இலவசம் தரேன், இதை தரேன், அதை தரேன் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கான ஒரு பாப்புலிஸ்ட் கவர்ச்சி அறிவிப்புகள் இல்லாமல் தொலைநோக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க முடியாதா? இந்த பட்ஜெட்டே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட். 2021 அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது, தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மக்களை விஞ்ஞான ரீதியாக ஏமாற்றுகின்ற வகையில் 525 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். 2021 அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த 4 ஆண்டுகளாக நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 525 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கல சொல்கிறேங்க, ஒன்று சொல்கிறேன். 525 தேர்தல் வாக்குறுதிகளில் ஏறக்குறைய 55 தேர்தல் வாக்குறுதிகள் மத்திய அரசை சார்ந்தது. நாங்கள் வலியுறுத்துகிறோம், நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம், கொண்டு வருவதற்கு பாடுபடுவோம் என்று 55 தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிறது. அதை தவிர்த்து மீதம் இருக்கின்ற 10% வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். சொல்லி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இதுவரை நீட் தேர்வை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை. சட்டமன்றத்திலே எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், மாட்சி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு தருணங்களில் முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மத்தியிலே காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது அதிலே அங்கம் வகித்த நீங்கள் அன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அன்றைக்கே நீங்கள் நினைத்திருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அணை போட்டிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு மத்தியிலே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு ரத்து செய்ய முடியவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். நீட்டுக்கும் இன்றைய நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கு. 525 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்ய முடியவில்லை. மாணவர்கள் வாங்கிய முழு கல்வி கடனையும் ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதேபோல சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்குவேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதேபோல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லிற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2500 வழங்கப்படும் என்று சொன்னார்கள், வழங்கவில்லை. கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. அதேபோல தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும், நன்றாக கவனிக்கவும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக தந்து தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இந்த வாக்குறுதியை தந்தார்கள். தாய்மார்கள் அதை நம்பி வாக்களித்தார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் எல்லாருக்கும் தரதுங்கிறதும் பிராக்டிக்கல் இல்ல. அது நமக்கு தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கு சொன்னாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே பிரையாரிட்டைஸ் பண்ண முடியும். தேர்தல் வாக்குறுதியிலே அதை சொல்லியிருக்கணும், தகுதியான நபர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்த திட்டத்தை அறிவித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் 3 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்ததின் காரணமாக 3 ஆண்டுகள் கழித்த பின்பு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த
இந்த திட்டத்தை தொடங்குவேன் என்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்கிறார். அப்பொழுது அவர் பேசுகின்ற பொழுது, நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், தகுதியான குடும்பத் தலைவர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று 3 ஆண்டுகள் கழித்த பின்பு அண்ணன் எடப்பாடியாருடைய வற்புறுத்தலின் காரணமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகத்திலே 2,21,00,000 குடும்பத் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசு இன்றைய கணக்கெடுப்பின்படி அதிமுக வந்தா 2 கோடி பேருக்கு தந்துருமா? எடப்பாடியார் என்ன சொல்லுவாரோ அதை செய்வார். செய்வதைத்தான் நான் எடப்பாடியார் சொல்லுவார். இந்த பணம் கொடுக்கிற திட்டம் கொண்டு வரப்ப பல மாநிலங்கள்ல கொண்டு வரப்பட்டுருச்சு. இப்போ பாம்பேல எல்லாம் அதை தான் பெரிய வாக்குறுதியா சொல்லி இப்போ மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு அவங்க நிதிநிலையில கஷ்டப்படுறாங்க. 2,000-2,500 மாநிலங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழகத்திலே இந்த அரசால் சொல்லப்பட்ட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிருக்க வேண்டும். இந்த எல்லாரும் இல்ல, நம்ம நிதிநிலை பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், இந்த எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மக்களால வரவேற்கப்படலாம், பெண்கள் சந்தோஷப்படலாம், இது பண்ணலாம். ஆனா இது நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி மற்ற மாநிலங்கள் கஷ்டப்படுறாங்க? அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த தேர்தல் வாக்குறுதி அளிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தல் வாக்குறுதியை மக்களுக்கு அளித்திருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற 2,21,00,000 குடும்பத் தலைவிகளில் இன்றைக்கு 1,14,00,000 குடும்பத் தலைவர்களுக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது 45 லட்சம் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, ஆதரவற்றோர் உதவித்தொகை என்று வழங்கினார்கள். ஆனால் அதிலே இன்றைக்கு ஏறக்குறைய 22 லட்சம் குடும்பங்களுக்கு அந்த தொகை இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை இந்த திட்டத்திலே சேர்த்திருக்கிறார்கள். எப்படி விஞ்ஞான ரீதியாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட பதில் கேட்போம். இன்றைக்கு அறிவித்திருக்கிற பல்வேறு திட்டங்கள், நம்ம இந்த 1-2 திட்டங்களோடய சுருக்கிட வேணாம், நம்ம மற்ற விஷயங்களையும் தொடர்ந்து பேசுவோம். நான் அவங்கள்ட்ட பதில் கேட்டுட்டு வரேன். திரு கலைராஜன், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு கடைசி வாய்ப்பா பார்க்கப்பட்டுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அரசு ஊழியர்கள்ல இருந்து பலதரப்பட்டவங்க. அவர் சொன்னது போல அவங்கெல்லாம் ஏமாற்றம் அடைந்திருக்காங்கன்றது எதிர்க்கட்சியோட பார்வை. இல்லை, அவங்க அருமை சகோதரர் அதிமுகவின் சார்பாக பேசுகிற கிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னோடு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எப்படி அதிமுகவில் உறுப்பினராக இருக்கும்போது எப்படி ஆக்ரோஷமாக பேசுவாரோ அதே போல் இந்த விவாதத்திலும் அதே ஆக்ரோஷத்தோடு பேசுகிறார். அவர் எடுத்து வைத்த கருத்து, அதிமுக உறுப்பினர் தான், ஆக்ரோஷமாக பேசுகிறார். எடப்பாடியார் அவர்கள் என்ன தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். நாங்கள் நீட் தேர்வுக்கு 1 கோடி பேரிடத்திலே, மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே கையெழுத்து வாங்கி கொடுத்து மத்திய அரசாங்கத்திடம் அனுப்பினோம். இன்றைக்கு வரை அவர்களுக்கு எந்த பதிலும் அவர்கள் செய்யவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லவில்லை. இப்பொழுது அழகாக நீங்கள் சொன்னீர்கள், மகாராஷ்டிரத்திலே பெண்களுக்கு உரிமை தொகை தருவதாக சொன்னார்கள். 5 மாதங்கள் ஆகிவிட்டது, இதுவரை தரவில்லை, அவங்களால் தர முடியவில்லை. இல்லை தந்துட்டாங்க. தந்ததுனால நிதிநிலையில் அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுது. அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல, அதில் அவங்களுக்கு நிறைய நெருக்கடி ஏற்படுது. நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி ஏற்படும்? நாங்கள் மகளிர், நீங்கள் தான் தகுதியெல்லாம் ஆராய்ஞ்சு ஆமாம், 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு 15 லட்சம் பேருக்கு நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் தேவையானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிப்பவர்களுக்கு தகுதி இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று இன்றைக்கு பட்ஜெட்டில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இன்கம் டேக்ஸ் வாங்குறவங்க, ஃபைல் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறவங்க, இந்த மாதிரி சில நபர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது ஒரு பெரிய தவறு இல்லை. ஆக சம்பாதிப்பவர்களுக்கு, நல்லாக வருமானம் உள்ளவர்களுக்கு, மிகப்பெரிய தொழில் முனைவோர்கள் இருப்பவர்களுக்கு நாங்கள் உரிமை தொகை கொடுக்காமல் இருக்கிறோம். வெளியே திட்டமிட்டு இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை கொடுக்கிறவர்கள் இவர் அதிமுக, இவர் திமுக, இவர் காங்கிரஸ் என்றெல்லாம் நாங்கள் பிரித்து பார்த்து கொடுக்கவில்லை. ஏழைகள் யாரோ, தகுதியானவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது உலகம் அறிந்த உண்மை, பெண்களுக்கும் நன்றாக தெரியும். அதே போல் விடியல் பயணம் திட்டம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 678 கோடி பயணம் போயிருக்கிறார்கள். அதில் எவ்வளவு லாஸ், அவங்களுக்கு எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் மிச்சமாகிறது. அந்த மிச்சமான தொகையை அவர்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குற அளவிற்கு அவர்களுக்கு இன்றைக்கு விடியல் பயணம் மூலமாக அவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை
இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த தமிழ்நாட்டை தவிர வேற மாநிலங்கள் அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இல்ல நீங்க வந்து செஞ்சதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் நியாயம் தான், நான் தவறு சொல்லல. ஆனா செய்யாதது நிறைய இருக்குன்னு அண்ணன் சுட்டி இல்ல சரியாத அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். நாங்கள் வந்து 500 பட்ஜெட்டில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். அதிலே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். 90 விழுக்காடு அவர் டிஸ்பியூட் பண்ணுவார். இல்ல அதுதான் எங்களுடைய கருத்து. அவருடைய தலைவர் சொன்னதை அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலைவர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆக 90 விழுக்காடு அவங்க தலைவர் சொன்னது அவங்களுக்கு உண்மையா இருக்கும், உங்க தலைவர் சொன்னது உங்களுக்கு உண்மையா இருக்கும். நிதர்சனம் என்ன நடுவுல இருக்கு மக்களுக்கு தெரியட்டும், அதையும் பார்த்துடணும். இல்ல மக்களுக்கு தெரியட்டும், அதுக்கு தான் சொல்றேன், மக்களுக்கு தெரியட்டும். அது வந்து இன்னைக்கு வந்து மாணவியர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆளுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. மாணவியர்கள் இன்னைக்கு வந்து 42,000 பேர் புதுசாக இந்த 1000 ரூபா கொடுத்ததுனால புதுசாக மாணவிகள் மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க இந்த திட்டங்கள் எல்லாம் புதுமையான திட்டங்கள், அதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அதே போல் வந்து நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி 1,15 கோடி நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகள் பாதுகாப்பு இதுக்காக வந்து மேம்பாட்டு திட்டத்திற்காக 3,676 கோடி இப்பொழுது இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறார்கள் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக. அதே போல் புதுமை பெண் திட்டம் அந்த மகளிருக்காக மாணவியலுக்காக அது 420 கோடி நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த திருப்பம் ஒதுக்கி எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டம். ஆமாம், இளைஞர் நலன் விளையாட்டுத்துறைக்கு 572 கோடி இதுவரையிலும் எந்த அமைச்சரவையும் இதுவரையிலும் இருந்தவங்க கொடுத்து ஒதுக்குனது இல்லை. முதலாக இப்பொழுது தான் இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அகில இந்திய அளவிலே செஸ் விளையாட்டிலே 2 பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள், 31 பேர் தமிழ் வீராங்கனைகள் இருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பல கோடி நிதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. இல்லை, இப்போ நம்ம எல்லா ஸ்கூல்லையுமே செஸ்ஸை ஒரு பாடமாக கொண்டு வர போகிறோம். உடற்பயிற்சியில் அது ஒரு பாடமாக கொண்டு வர போகிறோம். அதை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அது வந்து ஒரு விளையாட்டுத்துறையும் அறிவியல் துறையும் தான் ஒரு நாட்டை வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு இந்த 2 துறையும் தான் காமிப்பாங்க பொதுவாக. ஆக 2 துறையிலையுமே இப்போ தமிழ்நாடு மிக அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. விஞ்ஞானத்துறை எடுத்துக்கொண்டால் அதே மாதிரி வந்து இன்றைக்கு இருக்கிற 10 விஞ்ஞானிகள் இந்த மங்கள்யான் விட்டதிலிருந்து சந்திரயான் விட்டதிலிருந்து எல்லாத்தையும் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாம். அவங்க எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவர்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சத்தை அழைத்து அவர்களுக்கு கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதெல்லாம் பட்ஜெட்டில் உள்ள சொல்கிறேன், உங்களுக்கு கணக்குக்கு சொல்கிறேன். அப்போ அறிவியல் இன்றைக்கி வந்து சந்திர மண்டலத்தில் தண்ணியே இல்லைன்னு சொன்னாங்க அமெரிக்கா. அவங்களால வந்து இப்போ வந்து என்ன, நேற்று பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சந்திரனில் பனிக்கட்டிகள் இருக்கிறது, சந்திராயன் 3 கண்டுபிடித்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. அது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதே போல் செவ்வாய்க்கு வந்து 10 விண்கலம் அனுப்பினார்கள் அமெரிக்கா. அதில் 9 ஃபெயிலியர், 1 தான் சக்ஸஸ். அதே மாதிரி ரஷ்யா 8 ஃபெயிலியர், 9 தான் சக்ஸஸ். ஆனால் ஒரே ஒரு விண்கலம் தான் மங்கள்யான் அனுப்பிச்சாங்க. இந்தியா வந்து தமிழ்நாடு அனுப்பிச்சிச்சு, தமிழ்நாடுக்கு பெரிய சக்ஸஸ். ஆக இதெல்லாம் அறிவியல் துறையில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருப்பது என்பதற்காக இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது இந்த ஆட்சியில் தான் அவர்களை ஊக்கப்படுத்துவதால் அதே போல மாணவர்களையும் அறிவியல் துறையில் வர வேண்டும் என்று இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு கல்விக்காக அதிக இது. அதே போல படிக்கிற மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக வருகிற மாணவர்களுக்கு தோழி என்கிற விடுதி காப்பு, அது வந்து விடுதி இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து டவுனில் வந்து இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து 10 தோழி விடுதை வந்து புதுசாக கட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 13 இருக்குது. ஆக இதெல்லாம் வந்து பெண்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு மாநிலம் என்பதை நிரூபிக்கிற விதத்திலே இவைகள் இருக்கிறது. சுருக்கமான குறுக்கிட ரொம்ப சுருக்கமாக அப்புறம் ஒரு பதில் சொல்லுவார். சகோதரர் கலைராஜன் அவர்கள் தெரிவித்த கருத்தை நான் மறுக்கிறேன். தமிழுக்காக இந்த அரசு நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்கிறது, பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என்று சொல்லுகிறார். தவறு. தமிழை வைத்து அரசியல் செய்வது இன்றைய திமுக ஆட்சி. மத்தியிலே 17 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த மத்திய அரசோடு அமைச்சர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய குடும்ப நலன் மட்டுமே பார்த்தார்களே தவிர அன்றைக்கு பொதுப்பட்டியலிலே இருந்த தமிழை, மாநில கல்விக் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான எந்த விதமான முயற்சியும் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக அரசு செய்யவில்லை. இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் அறிவிக்கிறோம், நிதியினை ஒதுக்கீடு செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களுக்கெல்லாம் உடனடியாக அரசாணையை வெளியிட்டார்கள். அரசாணை வெளியிட்ட உடனடியாக அதற்கான நிதியினை ஒதுக்கீடு செய்தார்கள். ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா
மக்கள் பயனடைகிறார்களா என்று கண்காணிக்கின்ற ஆட்சியை தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த ஆட்சியில் வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, கடன் தொகையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மூலதன செலவிற்கு இந்த அரசு எந்த விதமான நிதியும் ஒதுக்கீடு செய்யவில்லை. இதன் காரணமாக கடன் தொகை அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆட்சியாளருடைய ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடனாக இருந்த தொகை இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக இந்த ஆட்சியால் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் 9 லட்சம் தானங்க. 9,20,000 அடுத்த வருஷம் 73 ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்த 73 கால ஆட்சியில் 5,18,00,000 ரூபாய் 5,18,000 கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் நம்ம ஜிடிபிக்கும் கடனுக்கும் எவ்வளவு ரேஷியோங்கறத தானே பார்க்கணும். அது வந்து அதே 25 மூலதனத்திற்கு எந்த விதமான செலவும் செய்யவில்லை. கடன் வாங்குறாங்க, பல்வேறு இலவசங்களை அறிவிக்கிறாங்க, மக்களை மதிமயக்கத்துல வச்சிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. மூலதனத்திற்கு செலவு செய்யலன்ற இல்ல இவர் ரெண்டு பேர் பேசணும் சுருக்கமா பதில். இவர் என்ன சொல்றாரா, தமிழ் வளர்ச்சிக்கு நாங்க ஒன்றும் பண்ணலன்னு சொல்றாரு. இன்றைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை வைத்து நாங்கள் வள்ளுவர் கூட்டத்தை அமைத்தது நாங்கள் திருக்குறளை இப்பொழுது 33 மொழிகளில் நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்க போகிறோம். இன்றைக்கு உலகளவில் பைபிளுக்கு அடுத்து குரானுக்கு அடுத்து அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இதுன்னா இந்தியாவில் வேறு எந்த இலக்கியமும் கிடையாது, திருக்குறள் மட்டும்தான். அந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சேரும். அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து இன்றைக்கு இந்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் இந்தியை திணிப்போம் என்று சொல்லுகிற போது அதை எதிர்த்து கடுமையாக நான் இருக்கிற வரை நீங்கள் 2000 கோடி 2252 கோடி மட்டும் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள், அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. 10,000 கோடி கொடுத்தாலும் இந்தியை நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம், எங்கள் தாய் தமிழ் மொழியை நாங்கள் இன்றைக்கு காப்போம் என்று உறுதியாக இருப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் கண்கூடாக தெரிகிறது. ரூபாய்க்கு கூட நம்ம தமிழ் தான், ரூபாய் கூட தமிழ்ல தான். நீங்க தேவநகரியில் இருந்த அந்த வார்த்தையை வந்து ரூபாயின்னு தமிழ்ல கொண்டிருக்காங்க. உடனே இவங்க பிரிவினவாதங்கிறாங்க. ரூபாய்னு சொன்னா பிரிவினவாதமா? இது பிரிவினவாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திய அரசால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அந்த குறியீட்டை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த விதத்தில் இது இறையாண்மைக்கு எதிர்ப்பு? எங்க தமிழ் மொழியில ரூன்னு போடுறது தப்பா? அது இறையாண்மைக்கு எதிர்ப்பா? முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசல. இந்திய ராணுவத்திலே குஜராத்தை சேர்ந்தவர்கள் 1000 பேர் தான் இருப்பான், ஆயிரக்கணக்கில் தான் இருப்பான். தமிழர்கள் இன்றைக்கு உயிரை விட்டவர்கள், அது கல்வான் பள்ளத்தாக்க இருக்கட்டும், பள்ளத்தாக்கு தாக்குதலாக இருக்கட்டும், இறந்தவர்கள் தமிழர்கள். ஆக தமிழை பூரா தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள். நாங்களா இறையாண்மைக்கு எதிரானவர்கள்? கேட்கிறோம். உலக தமிழ் மாநாட்டை நடத்தியது இரண்டாம் உலக தமிழ்நாட்டை நடத்தியது அண்ணா. 5ஆம் உலக தமிழ்நாட்டை நடத்தியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 8ஆம் உலக தமிழ்நாட்டை நடத்தியது புரட்சித் தலைவர். தமிழுக்கு முக்கியத்துவம் தந்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். செம்மொழி என்று வாங்கி கொடுத்தது கலைஞர். செம்மொழி மாநாட்டை கோயம்புத்தூரில் உலக தமிழ் மாநாட்டை கருணாகராஜன் நம்ம போன செக்மெண்ட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம முதலீடு மூலதன செலவு இருக்கா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ராமேஸ்வரத்தில் புது விமான நிலையம் சொல்றாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை உறுதியாக சொல்றாங்க, சென்னை மெட்ரோவுடைய விரிவாக்கம் சொல்றாங்க, நிறைய சாலைகளுக்கான திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேபெக்ஸா மூலதன செலவா தெரியலையா? எல்லாமே மத்திய அரசு திட்டங்களை பூரா இவர் இங்கே சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருக்காரு. அதை நான் உண்மையிலே ராமேஸ்வரம் விமான நிலையத்தில் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய திட்டங்கள் எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான் சார். பரந்தூர்ல மட்டும் என்ன பண்ண போறாங்க? பரந்தூர்ல அவங்க லேண்ட் எடுத்து கொடுத்தா தான் நீங்க விமான நிலையம் சொல்லி இல்ல அதெல்லாம் சொல்லி அண்ணன் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீங்க பேசும்போது சொல்லும்போது மூச்சு விடவில்லை, நான் பேசாம தான் கவனிச்சிட்டு இருந்தேன். எல்லா திட்டங்களுமே மத்திய அரசினுடைய திட்டங்களை சொல்றாங்க. இப்போ இந்த வட்டம் தான் பட்ஜெட் வந்து ரொம்ப நிம்மதியாக போயிருக்கு. ஒரு வார்த்தை ஜிஎஸ்டி வரி இல்லை, நிதி இல்லை, நீதி இல்லை, எதுவுமே சொல்லலை. ஏன்னா இந்த முறை மட்டும் சமக்ர சிக்ஷா 2000 கோடி சொல்லிருக்காங்க. அது நாங்களே கொடுத்துட்டோம், நீங்க கொடுக்காட்டி பரவாயில்ல, நாங்க இந்திக்கு பதிலுக்கு நாங்களே 2000 கோடி கொடுத்துட்டோம். 2000 கோடிங்கிறதுல 60,000 கோடியில் வரக்கூடியதுல 2000 கோடி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உங்க பட்ஜெட்லேயே 47,000 + 8,000 55,000 கோடி கல்விக்கான பட்ஜெட்டில் நீங்கள் அந்த 2000 கோடி சொல்கிறீங்க. இந்த முறை ஏறத்தாழ 58,022 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து ஷேர், டாக்ஸ் ஷேர். இன்றைக்கி எய்டில் வந்தது 2,38,23,824 கோடி ரூபாய்.
ஏறத்தாழ 81,000 கோடி ரூபாய் இன்றைக்கு தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசு பங்கு 25% இருப்பதை அதை வந்து பெருமையாக சொல்லியிருக்கலாம். அதை வந்து நம்ம அமைச்சர்கள் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வருவாய் ஜிஎஸ்டி வருவாயை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு புரியாது. நம்ம பல துணை முதலமைச்சர் ஒரு பைசா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, ஒரு பைசா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு. ஏறத்தாழ ஜிஎஸ்டிங்கிற ஒரு கணக்கில் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் வருதுன்னா 50,000 ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட். அது நமக்கு உரிய தொகை தானே, ஃப்ரீயா ஒண்ணும் தரல. அது கூட சொல்லல, யாரும் தர மாட்டேங்கிற, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு பிடிஆர் தியாகராஜன் கூட தான் சொன்னாரு. எல்லா வரையும் அவங்க எடுத்து போய் எல்லாத்தையும் அவங்க எடுத்து, அதுக்கு சொல்றேன் சார் வர வேண்டியதுதானே சார், வர வேண்டியதுதான். அதை சொல்லணும்ல, வர்றது வந்திருக்கு. 1 லட்சம் ரூபாயில் 50,000, மீதி 50,000 ரூபாயில் ஏறத்தாழ மறுபடியும் நமக்கு 41% நமக்கு வந்துடுது. அப்போ டோட்டல் ஜிஎஸ்டியில் 29% மத்திய அரசுக்கு போகுது, 71% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. இதை இன்னைக்கு பட்ஜெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த 10 ஆண்டுகளில் ஒரு கணக்கு எடுத்தோம்னா மொத்தம் டைரெக்டாக வந்திருக்கிற நமக்கு வரி வருவாய் 1,53,000 கோடி அந்த 10 ஆண்டில். இந்த 10 ஆண்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளில் 5,42,928 கோடி வரி வருவாய இல்ல நீங்க குடுக்கறத என்னைக்குமே நீங்க அப்சல்யூட் நம்பர்ல பாத்தீங்கன்னா அதிகரிச்சிட்டே தான் நீங்க அப்படி இல்லங்க. இங்க இருந்து போறதுல எத்தனை சதவீதம் திரும்பி வருதுன்னா அதுதான் கணக்கு. நான் என்ன இல்ல சார், இல்ல நான் நீங்க சொன்ன நம்பரை நான் கேள்விக்குள்ளாக்கவே இல்ல. அதுக்கு நான் பேசல. நீங்க 5 லட்சம் கோடி குடுக்கலன்னு நான் சொல்லல. அதுக்கு நான் கேக்குற கேள்வி வேற. ஒரு நிமிஷம் கேள்வி உள்ள இல்லங்க, நான் திருப்பி சொல்றேன். ஒரு நிமிஷம் கேள்வி உள்ள திருப்பி சொல்றேன். அவங்க கொடுத்தது 1 லட்சம் கோடியா இருக்கலாம், நீங்க கொடுத்தது 5 லட்சம் கோடியா இருக்கலாம். காலம் செல்ல நம்மளுடைய பொருளாதாரம் விரிவடைய அந்த நம்பர் ஏறுறதும் சரியா இருக்கலாம். நான் தப்பு சொல்லல, சதவிகிதம் தான் முக்கியம். நீங்க முதல்ல எடுத்துக்கணும். அவங்க 2% தான் கொடுத்தாங்க, நாங்க 20% தரோம்னா அது மேட்டர். அதுதான் மேட்டர், அதுதான் கொடுத்துருக்கோம். நீங்க பிஃபோர் ஜிஎஸ்டி 10 ஆண்டுகளுக்கான கணக்கு எடுத்து பாருங்க. ஆஃப்டர் ஜிஎஸ்டி நீங்க பாருங்க, 2 மடங்கு உயர்ந்திருக்கு வருவாய். அதெல்லாம் சொல்லணும்ல. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, எங்க பணத்தை எடுத்துட்டு போறாங்க, எங்களை மோசடி பண்றாங்க, எங்களை ஏமாத்துறாங்கன்னு பொய் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்குதான் இதை முதல்ல சொல்றேன். ரெண்டாவது பட்ஜெட்ல பெரிய தொலைநோக்கு திட்டங்கள், விவசாயத்துல புரட்சி, அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய தொழில் திட்டங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க விவசாயிகளுக்கு பெரிய திட்டங்களை சொல்லல, கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணல, விவசாய கடன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணல. ராமேஸ்வரம் இருங்க சொல்லிடுறேன், இன்னும் இருக்கு பாக்கி நிறைய பேர் ஏமாந்தாங்க. ராமேஸ்வரம் விமான நிலையம், சென்னைக்கு விழுப்புரத்துக்கு எக்ஸ்பிரஸ் ரயில், வேகமான ரயில், இத பத்தி பேசுறீங்க. நீங்க தூத்துக்குடி மதுரை பக்கத்துல புதிய நகரமே உருவாக்க போறோம். 77 ரயில் நிலையம் மேம்படுது. 6,647 கோடி மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு ரயில்வேக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் சொல்லவில்லை. நீங்க உங்க இதுல என்னெல்லாம் சொல்றீங்க? சென்னைக்கு விழுப்புரத்துக்கும் விரைவு ரயில் நாங்கள் விட போகிறோம், அதுக்கான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குறோம். தூத்துக்குடி மதுரைக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒரு கேரிடர், இண்டஸ்ட்ரியல் கேரிடர் ஓப்பன் பண்ணாமல் இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னும் வரலையே. இன்னும் ஸ்பேஸ் திட்டத்தை பற்றி அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு பல வருஷமா சொல்றாங்க. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹைவே அறிவிச்சு நீங்க அதுக்கு இந்த பட்ஜெட்ல புது திட்டங்களை நான் சொல்றேன். நகராட்சியில திடக்கழிவு மேலாண்மை, கிராமப்புற சாலை நாங்க போட்டோம். 1,83,000 காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறோம்ங்கறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா தெரியல. உங்களுக்கு ஒவ்வொரு வரைக்கும் பேசணும். லேப்டாப் தர போறோம்ன்றாங்க. இந்தியா முழுவதும் 1,83,000 கிராமங்களுக்கு மின் வசதி கொடுக்கறோம்னு ஒட்டுமொத்தமா நம்ம பண்ணிருக்கோம். நான் 12,000 கொடுக்கறேன், 6,000 கொடுக்கறேன். இன்னைக்கு கிராமத்துல எப்படி மேம்பாடு, ஜல்ஜீவன் திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் திறந்து விட்டோம்னா தண்ணி வருது. முழு பணம் யார் கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது. மத்திய பட்ஜெட்ல இருந்து எடுத்து இவங்க அறிவிச்சிட்டாங்க. அதுதான் உங்க குற்றச்சாட்டு. 1,14,00,000 வீடுகளுக்கு கொடுத்தாச்சு. நேரு அண்ணன் அமைச்சர் நேரு அண்ணன் மத்திய பட்ஜெட்டை பார்த்து இவங்க அறிவிப்பு விட்டுருக்காங்கன்றீங்க. இல்ல நான் சொல்றத நீங்க கொஞ்சம் அமைச்சர் நேரு இல்ல சொல்ல வரல. கிராமப்புற மேம்பாடுனா யாரால மேம்பாடு அடைஞ்சிருக்கு? 1,14,000 வீட்டுக்கு ஜல்ஜீவன் கொடுத்தாச்சு. மீதி இன்னொரு 20 லட்சம் இருக்கு கொடுங்கன்னு அமைச்சர் நேரு போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு.
அந்த அளவுக்கு இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசுகிறோம். நாங்கள் வந்து அதிகப்படுத்துகிறோம், நாட்களை அதிகப்படுத்தலை, அது வேறு விஷயம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு மொத்த சம்பளம் 71 லட்சம் ரெகுலர் ஒர்க்கருக்கு யார் கொடுக்குறா? மத்திய அரசு தான் கொடுக்குது. உடனே அதில் 2250 கோடி பாக்கி இருக்குது. இதுதான் தெரியும். 71 லட்சம் பேருக்கு 148 ரூபாய் சம்பளத்தை 214 ரூபாய் உயர்த்தி கொடுக்கறது யாரு? மத்திய அரசு. நீங்க இப்படி விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு திட்டம் கொடுக்கறது யாரு? இது எல்லாமே நான் சொன்ன முதல்ல கொடுக்கிற 5 கோடியே 28 லட்சத்துல வராது. ஒரு நிமிஷம், 5 கோடி 28 லட்சம் வராது. இது போக இல்ல, இது போக தனியா மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சுழல் நிதின்னு 37,000 கோடி இன்னைக்கு பேசுவாயா? கொஞ்சம் விடுங்க. என்ன பண்ண முடியும்? எல்லாருமே எல்லா பாயிண்டையும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும். என்ன பண்ண முடியும்? 5 நிமிஷம் தான் பேசணும். சுழல் நிதி 5 நிமிஷம் ஒருத்தருக்கு அதிகம் இல்ல. அண்ணன் பேசவே இல்ல. சுழல் நிதின்னு 37,000 கோடி ஒதுக்குறோம். சுழல் நிதி யார் கொடுக்கிறது? இந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு திட்டம் தான். நான் சட்டமன்ற மாதிரி மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. நீங்க கோஆபரேட் பண்ணாலும் பேங்க் கொடுக்க போகுது. அதுக்கு மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ப்ளீஸ் திருச்சிந்தனை சொல்லுங்க. பொதுவாக இந்த பட்ஜெட் எந்த மாதிரியான சூழலில் வந்திருக்குங்கிறத 2 விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய பொருளியல் பாதிப்பை உருவாக்குச்சு. 2வது, ஒன்றிய அரசோடு இருந்த கருத்து நிலை வேறுபாடுகளில் நிறைய வரி பகிர்வில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்கிறத நிதியமைச்சர் தொடர்ந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. எதிர்பாராத காலநிலை மாற்றங்களால் ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு. இப்போ இந்த மார்ச் மாதத்துலாம் நமக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சதான் நினைவுகளில் இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பு. இப்படி இந்த மாதிரியான பாதிப்புகள், சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கிற போர் சூழல், இந்த மாதிரியான இந்த மாதிரியான சூழல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 விஷயம், இது ஒன்று எதிர்மறையாகவும் இன்னொன்று இதுவாகவும் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு அரசு வெறும் கவர்ச்சிகர திட்டங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப ஆழமாக இந்த அரசு ரொம்ப கவனமாக இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அதனுடைய உள்ளார்ந்த அக்கறையும் அதனுடைய கொள்கை பிடிப்பையும் இது வெளிப்படுத்துதுன்னு நாம் உறுதியாக நம்புகிறோம். கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு வந்து நிதியமைச்சர் சொல்லக்கூடிய பதில், நம்ம ஒன்றும் எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. இவங்க தரக்கூடிய ஆண்டொன்றுக்கு தரக்கூடிய 10,000 கோடிக்கு மேலான ஒரு வரி பகுதியில் அந்த ஷார்ட்டேஜ், ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டிய நிதியில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையினுடைய விளைவு தான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த கடனும் நிதிக்குழுக்கள் பரிந்துரை செய்திருக்கக்கூடிய அந்த விகிதத்துக்குள்ளார நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த கிரெடிட் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி தான், அது ஒன்றும் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அடிப்படை செய்தி. இல்லை திரு அக்ரி கேட்டது வந்து நீங்கள் கடன் வாங்குங்க, கடன் வாங்கி மூலதன செலவு பண்ணீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது. இந்த மூலதன செலவுகளை நீங்கள் வெறும் கட்டடங்களாக பார்க்குறது அப்படின்னு ஒரு வழக்கமான பார்வையை விட்டுருங்க. கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த கல்விக்கு எங்கேயுமே ஒரு தடை இல்லாத அளவுக்கு போதுமான அளவுக்கு நிதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது ஒரு இன்விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை உதாரணமாக நீங்கள் சொல்லுங்களேன். SC/ST பீப்புளுக்கு வந்து ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்தது. கடந்த 15 ஆண்டு காலமாக வெறும் 4 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் பெரிய போராட்டமும் பெரிய இதுவோ என்ன அரசு கொடுக்குறது? மாநில அரசு. ஆனால் கடந்த இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 171 மாணவர்கள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய 1000 உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலிடப்பட்டு அந்த பல்கலைக்கழகங்களில் அட்மிஷன் கிடச்சி ஒரு மாணவருக்கு 36 லட்சம் முழு மானியமாக வழங்கப்பட்டு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அதுக்கு பெயரிடப்பட்டு அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி ஊக்கத்தொகை அப்படின்னு பெயரிடப்பட்டு 65 கோடி ரூபாய். 4 கோடிங்கிறது எங்க, 65 கோடி எங்க? 15 வருஷமா 4 கோடி. 15 வருஷமா அது அந்த திட்டம் 2 வருஷத்துல நீங்க சொல்றது இந்த 2 வருஷத்துல அது இம்ப்ரூவ் ஆகி அது நிறைய அந்த கேட்டு வந்து இந்த ஆண்டு 65 கோடியாக அது உயர்த்தப்பட்டிருக்கு. இதை நான் உதாரணம், டைம் லிமிட் நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு கேபிட்டலாக பார்க்குறீங்க, ஒரு மிகப்பெரிய கேபிட்டலாக பார்க்குறேன். நீங்கள் இன்னொன்று பாருங்களேன், இப்போ சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஆண்டொன்றுக்கு 10 லட்ச ரூபா வழங்கப்பட்டு வந்துச்சு. கடந்த 20 ஆண்டு காலமாக அது 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 அப்படி தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு இப்போது இந்த சமயத்தில் நம்ம முதல்வர்கிட்ட சொன்னோம், ஒரு 10 லட்ச ரூபாயில் விசிபிளாக என்னென்ன பண்ண முடியும், ஒரு ரோட்டை கூட இன்றைக்கி போடுறதுக்கு 10 லட்சம் பத்தாது அப்படின்னு.
ஆனால் எவ்வளோ வேணும்னு கேட்கல. பட்ஜெட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த கருத்தை மட்டும், ஆதங்கத்தை மட்டும் வெளிப்படுத்தணும். நீங்கள் வந்து சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அது மாதிரி ஒரு கிராமம் வந்து இருக்குதுன்னா பல கிராமங்கள் பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே உருவாகணும்னு கேட்டோம். 10 லட்சம் ரூபாயை 1 கோடியாக உயர்த்திருக்கு இந்த பட்ஜெட்டில். ஆமாம், இதுக்காக பெரிய புறவகை அழுத்தமோ மிகப்பெரிய போராட்டங்களோ நிகழாத சூழல். அப்போ அரசின் கவனம் எப்படி இருக்குதுங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இப்போ அன்பு சோலைன்னு ஒரு விஷயம் நீண்ட காலமாக அண்மையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நான் வந்து ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கிறேன். கைவிடப்பட்ட முதியவர்களை நம்முடைய உறவு முறைகளிலே பார்க்குறோம். பட் இன்றைக்கி உருவாகக்கூடிய அந்த நவீன வீடு கட்டுகிற அமைப்புகளே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டை அகாமடேட் பண்ண முடியாத மாதிரி தான் நம்முடைய வீட்டினுடைய வடிவமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழலில் இந்த அன்பு சோலை திட்டம் அப்படிங்கிறது இப்போ வந்து முதலமைச்சருடைய தாய்மான் இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலில் இது ஒரு விளைவை ஏற்படுத்துமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது தேர்தல் ஆதாயத்தை தருமா? அது பொருட்படுத்தாமலே இந்த ஒரு வேட்டை பறவைகளுக்கு செய்யப்படுற விஷயம். இது ஒரு விஷயம் நம்பர். ரெண்டாவது, எல்லா செக்ஷனையும் வந்து ஒரு நம்மளை வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம், இல்லை வாக்குகளை மட்டுமே இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கான புதிய குடியிருப்புகள் கட்டுறது, இப்போ அது வந்து ஒன்றும் அவங்க வாக்காளர்கள் இல்லை, அப்படி ஒரு பெரிய கோரிக்கையோ போராட்டமோ நிகழலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லா தரப்பும் பற்றியும் பேசுவோம். எல்லாரையும் கம்யூனிஸ்ட் கட்சியே இன்னைக்கு அவங்க அறிக்கையில் சுட்டி காட்டுறாங்க, அரசு ஊழியர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து ஏமாற்றம் இருக்கு. அப்போ எல்லா தரப்பும் நிச்சயமாக இதில் வந்து ஏராளமான இன்னும் வந்து எங்களுக்கு செஞ்சுருக்கணும் இப்போ அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுங்கிறத நான் மறுக்கலை. உதாரணமாக வந்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு கேப் ஃபில்லிங் ஸ்கீமை ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 500 கோடி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அது இல்லை, ஒரு 200 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100 கோடி 200 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத அந்த அளவில் நம்ம பார்க்குறோம். இதில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பு மக்களுடைய நலன்களையும் ஒரு நேர்மையான முறையில் அரசு கருத்தில் கொண்டிருக்கிறது. தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற ஒரு இன்க்ளூசிவ் குரோத், அனைத்து மக்களுடைய வளர்ச்சியும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறதுலையும் சமூக நீதி அப்படிங்கிற இந்த கருத்தியலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளார ரொம்ப சரியாகவே பிரதிபலிக்குது அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எல்லாத்த விட ஒரு கல்ச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மீண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நம்ம வந்து இது மாதிரியான மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை தான் நம்ம நினச்சிருக்கோம். ஆமாம், இதுதான் பார்க்குறோம். இந்த கல்ச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் தெற்கிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் வரலாற்றை எழுதுவது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தியலில் தொடங்கி இன்றைக்கி சிந்துவெளி அகழ்வுக்கான ஒரு அரங்கத்தை கொண்டு வர்றது, பல்வேறு இடங்களில் கிடைக்கிற புதிய அகழ்வாய்வுகளை கொண்டு வர்றது, மரபுசார் கலைக்கூடங்களை கொண்டு வருது, இப்போ இப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இதில் எங்களுக்கு கூட ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். பௌத்தமும் சமணமும் ஆசியோகமும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு மரபுகளில் மிக மிக முக்கியமானவை. இன்றைக்கி இருக்கிற 50 காப்பியங்களை உருவாக்குனது பௌத்த சமணம் தான். இங்கே இருக்கக்கூடிய சைவமோ வைணவமோ உரிமை கோர முடியாது இந்த 50 காப்பியங்களுக்கும், திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் கூட சேர்த்து. அப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தமிழினுடைய மிக முக்கியமான வளர்ச்சியில் பௌத்தமும் சமணத்துக்கும் பெரிய ரோல் இருக்குது. அந்த மாதிரியான அடையாளங்கள் அகழ்வில் வந்து நிறையா கிடைக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேயோ காஞ்சிபுரத்துலேயோ வச்சு பௌத்த சமண ஆசீவக இந்த மெய்யியல் மரபுகளுக்கான ஒரு இதை கொண்டு வரணும்னு சொல்லிடுறோம். அது ஒருவேளை பட்ஜெட்டில் வரல, ஒருவேளை அடுத்தடுத்த அந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் வரலாம். பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா அறிவிப்புகளையும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு பொதுவாக ஒரு ஸ்கெலிட்டனை காட்டுது, அதில் இருக்கக்கூடிய பாலிசியை அது வெளிப்படுத்துது. அந்த அடிப்படையில் இந்த பாலிசியும் அதனுடைய கண்ணோட்டமும் வரவேற்க தகுந்தவை அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வை. கேட்போம். திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மூலதன செலவே இல்லைன்னு சொன்னீங்க. அவர் எவ்வளோ மூலதனங்களை பட்டியலிடுறாரு. ஒரு சமூக மூலதனம், கலாச்சார மூலதனத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டார்கள். 21-22 ஆண்டு முதல் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பின்னால் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது, உற்பத்தி திறன் குறைந்துள்ளது. எந்த விதமான growth காட்டுறாங்க சார். இதுல நேத்து எகனாமிக் சர்வே வெளியிட்டிருக்காங்க. தவறான தகவல். விவசாய உற்பத்தி திறன், விவசாய உற்பத்தி பற்றி பொருளாதார எந்த விதமான உண்மையான அறிக்கையும் அந்த அறிக்கையிலே அவர்கள் வெளியிடப்படவில்லை. உதாரணத்திற்கு புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களை விட தமிழகத்தில் தான் உணவு உற்பத்தியில் அதிகமான உற்பத்தி செய்த காரணத்திற்காக தொடர்ந்து 6 முறை கிருஷி கர்மான் விருதை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன?
விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது, உற்பத்தி திறன் குறைந்திருக்கிறது, உற்பத்தி பரப்பளவு குறைந்திருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் மக்களின் மீது எந்த விதமான கவனத்தையும் செலுத்தவில்லை. உதாரணத்திற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபோதும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருந்தபோதும் பள்ளி கல்வித்துறைக்கு 32,000 கோடி முதல் 2021ஆம் ஆண்டு வரை 40,000 கோடி ரூபாய் வரை ஆண்டொன்றிற்கு பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கினார்கள். அந்த காலகட்டத்திலே அந்த நிதியிலிருந்து பல்வேறு பணிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்காக 16 வகையான நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து வழங்கினார்கள். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுதும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஏறக்குறைய 52.13 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டுகளில் 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இதற்காக அரசாணை வெளியிடப்பட வேண்டும், நிதியினை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும், டெண்டர் விடப்பட வேண்டும். இன்னும் 10 மாத காலத்திற்குள்ளாக அவர்களால் இதை நிறைவேற்ற முடியாது. எனவே இது ஒரு வெற்று அறிவிப்பு, வெற்று திட்டம் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார்கள். ஏறக்குறைய 40 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். அதே போல மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலேயும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலேயும் 24 பாலிடெக்னிக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். 7 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். சேலம் மாவட்டத்திலே ஆத்தூர் அருகில் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1200 ஏக்கர் பரப்பளவில் ஆசியாவிலேயே பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கினார்கள். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள். ஆனால் இன்றைக்கு இவர்களால் வெற்று விளம்பரங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மூலதன திட்டத்திற்கும் இவர்களால் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை. இவர்கள் சொற்களில் மட்டுமே சொர்க்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை நீண்ட நாட்கள் மயக்கத்திலே வைத்திருக்க முடியாது. மக்கள் மயக்கம் தெளிந்து எழுகின்ற பொழுது இந்த ஆட்சி அதல பாதாளத்தில் விழும். மக்கள் விழித்துக் கொள்ளுகின்ற போது 2026இல் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் நிறுத்தப்பட்ட அம்மா மினி கிளினிக், அம்மா மருந்தகம், அம்மா குடிதண்ணீர் போன்ற பல்வேறு திட்டங்கள், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற மருந்தகம் வந்துருச்சு சார். லேப்டாப் அம்மா திட்டத்தை ஸ்டிக்கர் ஒற்றி முதலமைச்சர் மருந்தகம் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் அனைத்து திட்டங்களையும் அண்ணன் எடப்பாடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தவிர இவர்களால் எந்த விதமான புதிய திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. அதற்கான நிதி ஆதாரம் இல்லை. ஒன்றை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், உலக அளவிலே சிறந்து இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அந்த குழு அமைத்து என்ன அறிக்கையை இந்த அரசிற்கு கொடுத்திருக்கிறார்கள்? சட்டமன்றத்திலே பல்வேறு முறைகளில் அண்ணன் எடப்பாடியார்கள் கேள்வி கேட்ட போது கூட இதுவரை அந்த குழு என்ன அறிக்கை இந்த அரசிற்கு அளித்துள்ளது என்பதற்கான பதில் இந்த முதலமைச்சரால் வழங்கப்பட முடியவில்லை என்பது உண்மை. திரு கருணாகரன், நிறைவு கருத்து சுருக்கம். அதாவது எம்எஸ்எம்இ தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க மின் கட்டணத்தை குறைங்கன்னு சொல்லி. பெண்களுக்கு 1% பதிவு கட்டணம், அந்த சேவை தான். அது பதிவு கட்டணம் இல்ல, பெண்கள் சொத்துங்கிறது வரும். இந்த முதல்ல நீங்க பேச விட்டானதானே, நீங்க எல்லாரும் பேச வர்றீங்க, எனக்கு கேள்வி கேட்டு குறுக்க வர்றீங்க. ப்ராமிஸா சொல்றேன், 7% முத்திரை கட்டணம், 2% பதிவு கட்டணம். இந்த பதிவு கட்டணம் என்ன தெரியுமா? வாங்க இவர் தான் எம்எல்ஏவா பேர் எழுதிட்டு அது பதிகிறது தான் பதிவு சேவை. அது சேவைக்கு 1-2% தேவையில்லை. அதை 10 லட்சத்துக்கு கீழே கொண்டு வந்து அதுவும் ஒரு முழுசா எல்லா பெண்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு ஏமாற்றம். எம்எஸ்சியை பொறுத்தவரை பெரிய ஏமாற்றம். இன்றைக்கு தமிழ் மொழி மும்மொழி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1 கோடி கையெழுத்து நீட்டுக்கு வாங்கினேன்னாரு. தேர்தல் அறிக்கையில் நீட்டுக்குலாம் கையெழுத்து வாங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. இன்றைக்கு நாங்கள் 3வது தமிழாங்கணத்தோடு 3வது ஒரு மொழி வேணும்ன்ட்டு படிக்கிறது ஏறத்தாழ 68 லட்சம் மாணவர்கள் படிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற இடத்துக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ரூபாய் இலச்சினையை ரூபாய்னு போட்டதுனால அது பெரிய பெருமை கொண்ட மாதிரி. ரூபாய்ங்கிறது வழக்கமாக காலம் பூரா நீங்கள் லண்டனுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சு டிஆர் பாலு சன்னு டிஆர்பி ராஜா அனுப்பிச்சா ரூபாய்னு போட்டு அனுப்புவாரா எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இன்றைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தொடருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புதிய திட்டங்கள் எந்த விதமும் கிடையாது. கவர்ச்சியான திட்டம், அவர் மடிக்கணினி ஐக்கணி 10,000 ரூபா ரேட்டில் போட்டு சொல்கிறீங்க. அதுவும் 8 வருஷத்துக்கு 8 லட்சம்
ஒதுக்க வேண்டிய வீடுகளை 1 லட்சம் கொடுக்குறேங்கிறீங்க. கலைஞர் கனவு திட்டத்தை ஏற்கனவே நாங்கள் 14 லட்சம் கொடுத்துருக்கோம். 14 லட்சம் வீடுகள் கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்தில் மத்திய அரசு கொடுத்துருக்கு. நீங்கள் முத்ரா கடன் திட்டத்தில் தமிழ்நாட்டில் கொடுத்த கடத்தில் 74% பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் 1 லட்சம் பெண்களுக்கு புதுசாக கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. கைவினைஞர் திட்டத்துக்கு 18,000 பேர் பதிஞ்சு வச்சுருக்காங்கங்கிறீங்க. நம்ம விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிவு சொல்லும் போது 7,36,000 பேர் பதிஞ்சு தமிழக மக்கள் வயிற்றில் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் திட்டத்தில் மண்ணலி போட்டிங்களே, மத்திய அரசு கொடுத்துருந்தா 1 லட்சம் வட்டி இல்லா கடன் கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் மூடி மறைச்சு இந்த பட்ஜெட்டில் என்னதான் எம்எல்ஏ அவர்கள் சொன்னது மாதிரி இது மூலதன திட்டம், இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு போகுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் என்ன ஜிடிபி 1 ட்ரில்லியன் முதலமைச்சர் எத்தனை தடவை சொன்னார்? 1 ட்ரில்லியன் 100 லட்சம் கோடி, இன்னைக்கு 35 லட்சம் கோடியை தான் எட்டியிருக்கோம். இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசுடைய வருவாய் பங்கு அதிகமாகி நான் முதல்ல சொன்னேன் ஜிஎஸ்டி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ரேஷியோ கூடிச்சு, ஜிஎஸ்டிக்கு பிறகு என்ன ரேஷியோ கூடிச்சு நீங்க பாருங்க. அபரிமிதமான 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்ததுனால இந்த பட்ஜெட் இவங்க போட முடியுது. இந்த கடன் 9,20,000 கோடி, இந்த வட்டம் 1,06,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இப்ப இருக்கு. இந்த 1,06,000 கோடி எந்த அளவுக்கு திட்டமிட்டு பண்ண போறாங்க, இந்த கடன் 10 லட்சம் கோடியா உயருமானு வேடிக்கை பார்க்கத்தான் போறோம். தமிழை பத்தி பனாரஸ்ல பாரதியார் பல்கலைக்கழகம் திருக்குறள் மையம் உலகம் எல்லாம் ஒண்ணு பிரதர் சொன்னார். இல்ல சைவம் வைணவம் கோடிக்கணக்கான மக்கள் பின்னி பெடைஞ்சு ஆன்மீகத்தில் தலைக்கிற பூமியில் இங்க அதை விட இதுக்கு இடம் இருக்குன்னு சொல்றது தவறு. இதுக்கு இடம் வேணும்னு சொன்னா நியாயம். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு இந்திய அளவில் ஒரு சான்றாக ஒரு பாலிசி பேஸ்டாக தான் ஒரு பட்ஜெட் இருக்கணும். அப்படிங்கிறதுல கவர்ச்சிகர திட்டங்களை விட தொலைநோக்கு திட்டங்கள் முக்கியமானவை. மக்கள் அப்படிங்கிற கிராஸ் செக்ஷனை மட்டும் இல்லாமல் ஜியாகிரபிக்கலாகவும், இப்போ மேற்கு மண்டலங்கள்லாம் திமுகவுக்கு வாக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் மேற்கு மண்டலங்களும் கூட இந்த வளர்ச்சி திட்டங்களை விடுபடாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. உங்கள் மூலிமா அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நிதி நெருக்கடி இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் அந்த நிதி நெருக்கடியினுடைய நெருக்கடி வந்து விளிம்பு நிலை மக்களை பாதிக்காமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்குது. இப்போ நம்ம குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு வேலைகளை அரசு வேலையாக மாற்றாமல் எல்லாத்தையுமே அவுட் சோர்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம சொல்கிற காரணம், உதாரணமாக துப்புரவு பணியாளர்கள் கூட இனிமேல் ஒருவர் கூட அரசு பணிக்கு வர முடியாதுங்கிற நிலை இருக்குது. அதுக்கு நம்ம சொல்கிற காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வர வேண்டிய ஈடு வரல அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் அரசு கவனம் எடுத்துக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்கள் மூலிமா அரசுக்கு. என்னென்னா வந்து இப்போ பிஎம்ஏஒய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து வீடு கட்டுற திட்டத்தை கொடுத்தாங்க. அந்த 2,10,000ன்னு சொல்லப்படுற நிதியில் ஒன்றிய அரசினுடைய தொகை மிக குறைவு. அது மாநில அரசு சேர்த்து கொடுக்குது. 60-40 நீங்க புரிஞ்சுக்கணும். 60% மத்திய அரசு, 40% தமிழ்நாடு. நான் சொல்லிடுறேன். எல்லாமே எம்எல்ஏக்களா இருக்காங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தரப்பட்டு அதே தொகை மீண்டும் உயர்த்தப்படலை. அண்மையில் 10 ஆண்டுகளில் மிக கடுமையான கட்டுமான செலவினங்கள் அதிகமாகி இதனால் வீடு கட்ட முடியாதவருடைய 1.5 லட்சம் வீடு கட்டுகிற ஆணை இருக்குல்ல, 1.5 லட்சம் பேருடைய ஆணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு தருகிற நெருக்கடியினால். அவங்களாம் வீடு கட்டல, 10 வருஷமாக வீடு கட்டல, அப்புறம் ஒர்க் ஆர்டரை கேன்சல் பண்ணு அப்படின்னு அவங்க தந்த நெருக்கடியினுடைய விளைவாக தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் ஆணைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி எல்லா ஏன் கட்ட முடியலன்னா கட்டுமான பொருள் விலை உயர்ந்திருக்கு, பல்வேறு நெருக்கடி. அப்போ இந்த மாதிரி இந்த நெருக்கடி விளிம்பு நிலை மக்களை பாதிக்காமல் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. சொல்றேன், சகோதரர் சொன்னார் சொற்களால் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னார். அவர் விரும்பினால் வார்த்தைகளால் வைகுண்டத்துக்கே நான் அழைத்து சொல்வேன். எனவே ஆமாம்மா, கடவுள்லாம் இருக்கிற இடம் முருகன் சிவபெருமான்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் வேணா அழைச்சிட்டே போவோம். நாங்கள் கடவுள் இருக்கா இல்லைங்க, ஒன்றே குலவுகளே தேவன் சொல்லி ஏற்றுக்கிட்டாலும் தானே நாங்கள், அதனால் சொல்லலாம். ரெண்டாவது வந்து நெஞ்சில் நஞ்சை வைத்துக்கொண்டு வஞ்சத்தை கக்கி இருக்கிறார் சகோதரர் அதிமுக உறுப்பினர் அன்பு சகோதரர் அகிர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நாங்கள் வந்து இப்போ அதே மாதிரி கருநாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிறையா கொடுத்துட்டோம்னு. இன்னும் 3,796 கோடி பாக்கி இருக்குது 100 நாள் வேலை திட்டத்தில் இதுவரையில் செஞ்சதுக்கு. அவங்க கொடுக்கல. அதில் மொத்தம் 86,000 கோடி தான் கொடுக்குறாங்க. ஏன் அதை 1.5 லட்சம் கோடி கொடுத்தாக்க ஏழைகள் தானே, ஏழைகள், ஆயுதிராவிட மக்கள், பட்டியலின மக்கள் தானே பயனடைய போகிறாங்க.
அதை அவங்க உயர்த்தி தர மாட்டேங்கிறாங்க. 86,000 கோடி கொடுக்குறாங்களா? 86,000 பயன்படுத்திட்டாங்க. ஆக அதுக்கு முந்தி இருந்த எவ்வளோ கொடுத்தாங்க அதை பார்க்கணும். யூபிஏ கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அதை குறைச்சா கொடுக்குறீங்க. ஒன்று. ரெண்டாவது 60-40% தர்றோம்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னார். அப்படி 60% எங்களுக்கு தர்றதே இல்லை. நாங்கள் தான் கூட கொடுத்து நிதியை கட்டுறோம். கலைஞரின் கனவு வேலைவாய்ப்பு திட்டத்தை மற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க. 100 நாள் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து 1 லட்சம் வீடு கட்டுறதுன்னு இப்போ சொல்லியிருக்காரு. அதுக்கு 3500 கோடி ஒதுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து 10 லட்சம் கோடி இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடிக்கு கச்சா எண்ணெய் வாங்கியிருக்காங்க ரஷ்யாவிலேருந்து. பாஜகவுக்காக நான் சொல்கிறேன். பெட்ரோல் டீசல் விலையை இன்னைக்கு வந்து பயன்படுத்துறது யாரு? சாதாரண ஏழைகள், விவசாயிகள். பெட்ரோல் டீசல் விலையை 3 தடவை குறைச்சிருக்கிறாரு பாரத பிரதமர். நீங்க என்ன குறைச்சிருக்கீங்க? இல்ல கேளுங்க. நான் பேசுறேன். நான் பேசுறேன். என்ன சொல்றாரு முதல்ல கேட்போம். இன்னைக்கு 817 ரூபாய் விக்குது. இல்லடா அவர் வாக்கியத்தையே முடிக்கல. அதுக்குள்ள நம்ம அஸ்யூம் பண்ணிட்டா எப்படி? நீங்க என்ன பண்றது? எனக்கு நீங்களே உங்க வாட்ச்ல டைம் பாருங்க. நான் ஏதாவது போய் சொல்றேன்னா பாருங்க. 9 மணி ஆயிருச்சு. 9 மணி தாண்டி போயிட்டு இருக்கு. 9 மணி தாண்டி போயிட்டு இருக்குது. 10 லட்சம் பாருங்க. இது மாதிரி 10 லட்சம் கோடி வாங்குற கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. இதுல வந்து இன்னைக்கு வந்து விலை குறைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு 3 முறை குறைச்சிருக்கோம். இல்ல இப்ப குறைக்கலங்க. 100 ரூபாய் போகுதுங்க பெட்ரோல். எங்க நாங்க போட்டு 5 ரூபாய்க்கு 3 ரூபாய் குறைச்சிருக்கோம். நாங்க பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைச்சிருக்கோம். நீங்க குறைச்சீங்களா? கேளுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இல்ல அண்ணா ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு தர போறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க ஒரு நிமிஷம். நீங்க குறைச்சிங்களான்னு கேட்டுட்டீங்கல்ல. 3 முறை கேட்டுட்டீங்க. நானும் ஒரு முறை கேட்டுட்டேன். அவர் பதில் சொல்லட்டும். அது பதிவாயிருச்சு. நீங்க கேட்டது பதிவாயிருச்சு. மைக்ல தான பேசுறீங்க. உங்களுக்கு 400 ரூபாய் ஒரு சிலிண்டர் குறைச்சிருக்கோம். நீங்க தேர்தல் அறிக்கையில 100 ரூபாய் சொன்னீங்க. இதுவரைக்கும் பண்ணீங்களா? சொல்லவே இல்ல. செஞ்சிருக்கோம். நாங்க பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியாது. 5 ரூபாய் சொன்னீங்க. ஒண்ணுங்க டீசலுக்கு. அப்புறம் வந்து நீங்க வந்து அதை பத்தி பேசுறப்ப அதை நீங்க உடனே கொட்டு விடுங்க. எங்களுக்கு வந்து இந்த பேரிடர் மேலாண்மை நிதியில 38,000 கோடி 39,000 கோடி கேட்டோம். இப்போ 6,000 கோடி கேட்டோம். மழை வெள்ளம்னா நாடே அறிஞ்சிச்சு. எங்களுக்கு என்ன வஞ்சகம் பண்ணி 276 கோடி. இல்ல நான் சொன்னதான் நான் சொல்றேன். நீங்க பேசுறீங்க. நான் பேசுற வெறும் 276 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு நிதியே கொடுக்க மாட்டீங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்க கொடுக்கறது வந்து 9% கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு 4% கொடுக்குறீங்க. எங்களை வச்சுக்கிறீங்க. பொருளாதார வளர்ச்சியில் 9% பங்களிக்கும் எங்களுடைய வேலை. அதே வேளையில இந்தியாவோட ஜிடிபில நம்மளுடைய பங்கு 9%. ஆமா, அதுல 4% மட்டுமே எங்களுக்கு வருமானம் எப்படி சொல்லுவீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து பட்ஜெட்ல உள்ளதான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. இப்படி எங்களுக்கு இல்ல இப்படி இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் காரணம் இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு டாஸ்மாகில் 1000 கோடி. இது நியாயமே கிடையாது. நீங்க கடைசி நேரத்துல இல்ல ஒரு நிமிஷம். இல்ல அண்ணா ஒரு நிமிஷம். உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு தான் சொல்றேன். இந்திய அரசுடைய அமலாக்கத்துறை இல்ல நியாயம். ஒரு நிமிஷம் எனக்கு அவகாசம். உங்களுக்காக தான் பேசுறேன். நியாயம் கிடையாது. இல்ல சாரி சார். சாரி இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். என்ன சார் நீங்க வாய்ப்பு கொடுக்காம பேசுங்க சார். வாட் இஸ் திஸ்? இல்ல கடைசி நேரத்துல 2 பேரும் பூந்து 10 கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. அவர் பதில் சொல்லிட்டே இருப்பாரு. நான் 9:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நீட்டிட்டே போவா. நான் என்ன பண்ண சொல்லுங்க? சாரி சார். நீங்க கேளுங்க சார். 2 பேர் சட்டமன்றத்துல இருக்காங்க. அவங்க அங்க கேட்க போறாங்க. இன்னும் ஒரு வாரம் செஷன் நடக்க போகுது. 9 மணிக்குள்ள கேட்டாதான் எல்லா கேள்வியுமா? நான் என்ன பண்ண முடிங்க சார். நீங்க பதில் சொல்லி முடிங்க. நான் நிகழ்ச்சி 47,000 கோடி கொடுத்துருக்கோங்க. இப்ப டாஸ்மாக்ல 1000 கோடின்னு சொல்றாருல்ல. எந்த ஆதாரமும் இல்லங்க. அது அண்ணாமலை 1000 கோடி சொன்னாரு. இவரும் சொல்றாரு. ஈடி பிரஸ் ரிலீஸ்ல அதான் ஈடி 1000 கோடி தான் சொல்லிருக்காங்க. அண்ணாமலை 1000 கோடி சொல்லிட்டாரு. இன்னொன்னு சொன்னாரு. ஜெகத் ரட்சகன் ரைடு விட்டப்போ 1000 கோடி ஊழல்னாரு. இன்னைக்கு அதே 1000 கோடி. அப்பயும் 1000 கோடி, இப்பயும் 1000 கோடி. ஆக கணக்குல 1000 கோடி வச்சிருக்காங்க. ஓகே. மக்களை எங்களை பழிவாங்குவதற்காக, மிரட்டுவதற்காக சார் அமிக்கபிளா முடிக்கவாது விடுங்க. சாரி நிகழ்ச்சி. சாரி தேங்க்யூ. நிகழ்ச்சி நத்திங் இஸ் கோயிங் ஆன் ரெக்கார்ட் சார். நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்கின்றோம். தேங்க்யூ. பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.